பிஸ்னஸ் பண்ணுறீங்க? என் பேர் ரஃபீக்ங்க. நான் இங்கே ஒரு 12-13 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன். பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்குள்ள ரொம்பவே போராட வேண்டியது. காம்படிஷன் ஒன்று ஆன்லைன் வந்ததுக்கு பின்னாடியே ரொம்பவே எந்த பிஸ்னஸுமே இல்லை. இந்த பிஸ்னஸுமே அத்தனை பிஸ்னஸுமே வந்து சரிவு தான். ஓகே. ஏதாவது ஒரு நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்து டிஸ்கவுண்ட்டு 5%, 10%, 15% இந்த மாதிரி கொடுத்து தான் பண்ண வேண்டியது. ஓகே. நீங்கள் மார்க்கெட்டிங்க்கு எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்க்குறீங்க? பிரச்சனைகள் பார்க்குறதுக்கு பிரச்சனை நீங்கள் வெளியில் இந்த மாதிரி நம்ம கடை இருக்கு அப்படின்னு வெளியில் சொல்கிறது, அட்வர்டைஸ்மெண்ட்டு அதெல்லாம் வர்ற கஸ்டமருக்கு நம்ம சொல்லி கார்டு கொடுத்து அனுப்புறோம். இந்த மாதிரி இந்த கார்டு விட்டு கார்டை கொண்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சுனாக்கா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் அப்படி கொடுத்து தான் வந்து ஒரு கஸ்டமர் வந்து 4 கஸ்டமர் வரும் கூட்டிகிட்டு வருவாங்க. வாய் மூலியமாக அந்த மாதிரி நிறைய பேர். ஓகே ஓகே. நீங்கள் என்ன மாதிரி அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தாண்டி வந்தீங்க? அது பிரச்சனைகளை தாண்டதுக்கு 5 வருஷம் ஆகும். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது சமாளிச்சு நம்ம ஒரு ரெகுலர் கஸ்டமர் கொண்டு வரணும்னாக்கா அது சமாளிச்சு. அது ஒன்று நம்ம குவாலிட்டி நல்ல பிராண்டட் ஐட்டமாக கொடுக்க போகும்போது நம்மளுக்கு கரெக்டாக தேடி வருவாங்க. இப்போ ஒரு டைம் வந்து எடுத்தாங்கன்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல பிடிச்சிக்கும். மாடல் அதிகமாக மாடல்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரே மாதிரி மாடல் வச்சு நம்ம பண்ணக்கூடாது. அப்டேட்டடாக இருக்கணும். புதுப்பு நியூ மாடல் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ என்ன மாடலோ அதான் ஆன்லைன்ல கொண்டு வருவாங்க. அந்த மாடல் நம்மகிட்ட இங்க இருக்கணும். கஸ்டமர் கேட்கறது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு நம்மளுக்கு உறவு நார்மலா கொடுத்தோம் இருந்துச்சுனாக்கா ரெகுலரா வராது. அந்த மாதிரி தான் 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே, நன்றி. ஓகே அண்ணா, குட் மார்னிங். வணக்கங்கண்ணா. வணக்கம் ப்ரோ. நீங்கள் உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இதில் என்னென்ன பிரச்சனையெல்லாம் பார்க்குறீங்க, ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் சொல்கிறீங்களா? என் பேர் செல்வகுமார். ஓகே. நான் கெஃபே வச்சுருக்கேன். ஓகே. நம்ம கெஃபே தான் தி ஹெவன். இதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். ஏன்னா நிறைய பேர்த்த பார்க்கணும், எப்படி இருக்குது என்னன்னு தெரியாது, இடம் பார்க்கணும். நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டாக ஓகே இதெல்லாம் ரன் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் ஏதாவது பிரச்சனை வரும், ப்ரைஸ் ட்ராப் ஆகும். நான் ஷாப் ஓப்பன் பண்ண அடுத்த நாள் எக் மைனஸ் பேன். அதுவே கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலாக தான் இருந்துச்சு. பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்தாச்சு. அந்த மயோனிஸ் இது மயோனிஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் அடுத்த பொருள் என்ன கொண்டு வந்தீங்க? வெஜ் மைனஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே தான், ரெடிமேட் வாங்கிக்கலாம். அந்த மயோனிஸ்க்கு அதை வந்து அது கரெக்டாக ஸ்டேபிளாக இருக்கா? ஸ்டேபிளாக இல்லை, அது கரெக்டாக எக் மைனஸ்னால் கரெக்டாக இருக்கும். பட் அது அந்தளவுக்கு இல்லை. வெஜ் மைனஸ் அந்த மாதிரி சின்ன இது தான். பட் எல்லாம் ஓவர் கம் பண்ணி வேணும். ஒர்க்கர்ஸ் ஆள் கிடைக்க மாட்டேங்குது. நானாக தான் தனியாக பார்த்துக்கிறேன். நீங்கள் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறீங்க? மார்க்கெட்டிங் இன்ஸ்டா மூலிமா தான். இன்ஸ்டா சின்ன இன்ஃப்ளூயன்சர் பேஜ் மூலிமா பண்ணிட்டு இருக்கோம். சோஷியல் மீடியா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டே. சோஷியல் மீடியா இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. புது இடம், நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், வைக்கிறோம், இன்ட்ராக்ட் பண்ணணும், தெரியணும். நீங்கள் எத்தனை வருஷம் வச்சுருக்கீங்க? நான் ஒரு 3 இயர்ஸாக பண்ணிருக்கேன் ப்ரோ. இங்கே வந்து நியூவாக லொக்கேட் ஆகிருக்கோம். பட் 3 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் இருக்கும். ஓகே 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 ப்ரோ, தேங்க்ஸ். இதை பற்றி சொல்லுங்கன்னா, நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதில் பார்க்குறீங்க? என் பேர் தினேஷ், ஜெயராஜ் லீகல். நான் 2 வருஷம் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. கஸ்டமர் பார்த்துட்டோம்னா பிஸ்னஸ் பண்ணுறது எதுவும் ஜாஸ்தி கஷ்டம். கஸ்டமர் உள்ள கொண்டு வரது தான். ஓகே. கொண்டு வந்ததுக்கப்புறம் மெட்டீரியல் கையில் இருக்கா இல்லையா, நம்ம கொஞ்சம் கஸ்டமர் இப்படியே அவருக்கு மிஸ் பண்ணிட்டு கொண்டு வரணும். ஓகே. ப்ராடக்ட் கரெக்ட் டைமில் கொடுக்கணும். ப்ராடக்ட் கரெக்ட் டைமில் கொடுக்கணும். ப்ளஸ் நம்ம எப்படி நல்லா பிளேஸ் ஆகட்டும், அது முக்கியம். இல்லையான்னு நாளைக்கு கொடுத்துக்கலாம். எப்படி அவங்க ஒரு கன்வெர்ட் பண்றேன், நான் நைட்டு பேசிட்டு, அது முக்கியம். நம்ம இப்போ பார்த்து கஸ்டமர் நிறைய பேர் என்ன கேட்டீங்க, அது கூட இல்லை, அவர் டிஸ்பிளே அதிகமாக போகுது. டிஸ்பிளே இருக்கா அது பார்த்துட்டு தான் வந்துருக்கலாம். அது கன்வெர்ட் பண்ணுறது கஷ்டம். அந்த பிரச்சனையை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? அந்த பிரச்சனையை எப்படி முடிச்சிங்க? அதை பிரச்சனை பார்த்துருக்கேன்னா கஸ்டமர் கிட்ட ஜென்யூன் ஃபேமிலி நம்ம எப்படி அந்த மாதிரி பேசிட்டு தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ரிலேட்டிவ் மாதிரி பேசி ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகே, சரி, ஓகே ஓகே, நன்றி. நீங்கள் உங்கள் பேர் உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த பிஸ்னஸ் நான் பார்க்குறீங்க? இதில் எடுத்துக்கோன்னா பக்கத்தில் கடை ஏதாவது அதிகமாக வந்ததுன்னா கொஞ்சம் சேல்ஸ் குறையும்.
ஓகே. அப்ப அவங்க கவர் பண்றதுக்காக மறுபடியும் அவங்ககிட்ட ஏதாவது சொல்லி பேசி 10 நாள் அங்க போவாங்க. மறுபடியும் நம்ம ஏதாவது அந்த பிசினஸ் அவங்க பேசணும்னா மறுபடியும் நம்மள இதை வந்து சேல்ஸ் பண்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். மார்க்கெட்டிங் அந்த மாதிரி விதமா என்ன மாதிரி நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆஃபர் கொடுக்கறது, ஏதாவது ஒரு ஆஃபர் மாதிரி ஒரு பென்சில் வாங்கினா ஒரு எரேசர் கொடுப்போம். சரி சரி. அப்புறம் குழந்தை குட்டிஸ் வந்து அதுக்கு வந்து நம்ம பேசி எல்லாத்தையும் நல்லா பேசி கவர் பண்ணுவோம். எல்லாம் சிரிச்சு பேசி அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி மீண்டு வந்தீங்க? அது நம்மளுடைய இது திறமையில தான் நம்ம கொடுக்குறது. சரி சரி. நீங்க எத்தனை வருஷம் இந்த பிசினஸ்? ஒரு 15 வருஷம். 15 வருஷம். சரி நன்றி. அங்கே பார்த்து ஊர் பார்த்து அங்கே பார்த்து நீங்க எத்தனை வருஷமா பண்றீங்க? இதே இடத்துல தான் பண்றீங்க. நீங்க அங்க இருந்து இங்க வரும்போது என்னென்ன பிரச்சனை? 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தீங்க. சொல்லுங்க, இந்த மாதிரி தொழில் பண்ணுங்க. இந்த மாதிரி 20 வருஷமா சூப்பு கடை போட்டிருக்கேன். 2 வாரம் சூப்பு கடை. உங்க பேருங்க? எங்கள் பேர் சந்தனம். தேனி மாவட்டம். நாங்கள் இங்கே வந்து 25 வருஷமா கடை போட்டு போலீஸ் எல்லாம் வந்து தொல்லை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. முதல் பிரச்சனைகள் ஆமாம். இப்போ வந்து எந்த கஷ்டம் இல்லை. அந்த பிரச்சனையை எப்படி இது அவங்க எப்படி வராம அடுத்த டைம் வராம இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? அதுக்காக என்ன வாட்டு முடிவு வச்சுருக்கேன். இப்போ நம்மளும் என்ன பண்ண மாட்டேன்னு அவன் வாட்டு வாட்டினா வரணும், போனாலும் போனதா அவன் என்ன செய்ய முடியும்? போலீஸ் அதிகாரி போய் கடை போடாதான் போடாமல் தான் போனான். வேற ஏதாச்சும் பிரச்சனை? உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் வந்து அந்தோனி அருள்ராஜ். இந்த இடத்துல வந்து 26 வருஷம் ஆச்சு. இந்த கடை தான் 26 வருஷமா அந்த கடை தான் நடத்திட்டு இருக்கேன். என்ன மாதிரி கடை நடத்துறீங்க? இது வந்து ஜனங்க வந்து அவங்களுக்கு தைக்க வேண்டிய துணிகளை கொண்டு வருவாங்க. ஜென்ஸா இருந்தாலும் சரி, லேடிஸா இருந்தாலும் சரி, அதை நாங்க வந்து தச்சு கொடுத்து அதை இது வரைக்கும் அப்படியே நடத்திட்டு இருக்கிறோம். என்னென்ன பிரச்சனை இதுல பாத்துருக்கீங்க? இந்த தொழில வந்து பிரச்சனைகள் வரும். சரியா செஞ்சு கொடுக்கணும்ல. ஒரு சரியா செஞ்சு கொடுக்க தெரியலன்னா கஸ்டமர் வந்து சங்கடப்படுவாங்க இல்லையா? சங்கடம் மட்டும் இல்ல, அவங்களுக்கு நஷ்டம் வரும். இப்ப நான் சரியா செஞ்சு கொடுக்கலன்னா அவங்களுக்கு நஷ்டம் தானே. அப்ப நஷ்டங்கும் போது அவங்க ஒரு சில பேர் சண்டை வைக்க வருவாங்க, ஒரு சில பேர் பேசிட்டு போயிருவாங்க, ஒரு சில பேர் எனக்கு வேற துணி நீ எடுத்து தந்தே ஆகணும், இது தனி தப்பா தச்சுட்ட அப்படின்றாங்க. அப்ப இந்த தொழில் வந்து நல்லா தெரியும். இதனுடைய எப்படி நேக் போக்கு, எப்படி செஞ்சா கஸ்டமருக்கு சரியா இருக்கும். அப்ப சரியா இதை செய்யும் பொழுதுதான் நாங்களும் வந்து ரொம்ப நாள் இதுல இருக்க முடியும். சரியா செய்யாம அரைக்குறையா கத்துக்கிட்டு இதை வந்து செய்யும் பொழுது நிறைய பிரச்சனை. இது வந்து எனக்கு தொழில் ஓரளவுக்கு தெரியும். ஆரம்பத்திலேயே அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடியே தொழில் ஓரளவுக்கு 75% அப்பவே தெரிஞ்சதுனால அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது. அதனால இது தெரியாம இருந்தா பிரச்சனைகள் வரும் நிறைய. சரியா தெரியலன்னா இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் பார்த்து செய்யறாங்க, அதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். நம்ம அனுபவத்துலதான் நல்லா கரெக்டா பண்ணி கொடுக்க முடியும். ஓரளவுக்கு, அதுவுமே 100% பண்ண முடியாது, ஓரளவுக்கு பண்ணலாம். ஓரளவுக்கு பண்ணும்போது நல்லா இருக்கும். ஆமா, அது அப்படி போயிட்டு இருக்குது. உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க எத்தனை வருஷமா கடை? என் பேர் அது. நான் வந்து 1 இயரா இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கேன். கடையை பேர் பார்த்தீங்கன்னா பெஸ்ட். நம்ம கடை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொள்ளுப்பாளையம், தென்னமலை, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இதுதான் நம்ம ஷாப் லொக்கேஷன். நீங்க எத்தனை வருஷமா இந்த கடை? நியர்லி 1 இயர். நெக்ஸ்ட் செகண்டா ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் தென்னமலை. நியர்பைல உங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமர் அதிகமாக இருக்காங்க? கஸ்டமர் நம்ம கடைக்கு அதிகமாக வர்றது பார்த்தீங்கன்னா காலேஜ்லேருந்து நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ நாங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுவோம். இதில் என்னென்ன பிரச்சனை நீங்கள் என்னென்ன பிரச்சனைனா இப்போ சம்டைம்ஸ் லீவ்ஸ் கண்டினியூஸாக வரும். ஆளுநர் லீவ் ஆகும், பொங்கல்
மாதிரி ஒரு 2-3 டேஸ் லீவ் வந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் காலேஜ் போக மாட்டாங்க. ஸோ அந்த டைத்தில் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம டைம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அந்த டைத்தில் காலேஜ் ரன் ஆகும்போது பிஸ்னஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்தீங்க அந்த பேலன்ஸ் பண்ணுறது? நிறையா ஐட்டம்ஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணேன். கொஞ்சம் ரிலேட்டிவாக நிறையா ரிலேட் பண்ணாங்காட்டி கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நிறைய கஸ்டமர் புது கஸ்டமர்லாம் வந்து நம்ம கடை விசிட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு மெயினான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். அதாவது டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு குவான்டிட்டியாக இருக்கும். சாப்பிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும், எதுவும் குறையில்லாமல் இருக்கும். அப்புறம் நம்ம கஸ்டமர்கிட்டையும் கேட்டுக்குவோம் கடைசியில் ஃபீட்பேக்ஸ் கேட்டுக்குவோம். நல்லா இருந்துச்சா இல்லையா, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுமா இல்லைன்னு கேட்டுட்டோம்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்குவோம். சரி, ஓகே, தேங்க்யூ. யா உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் ரஹமானுங்க. இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் 35 வருஷமாக இருக்கிறேன். இது எல்லாமே ஆரம்பத்துல இருந்து நான் இந்த தொழிலெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் அந்த மைனூட்டு தான் ஒன்றும் பிரச்சனை. மைனூட்டாக தான் இந்த தொழில் பண்ண வேண்டியது இருக்குது. யாரும் கண்ணில் பார்த்து கைநூல் செய்கிற மாதிரி எல்லாம் இல்லை. எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் டெக்னாலஜி இது எல்லாமே இருக்கிறதுனால நம்ம என்ன பொசிஷன், என்ன டிவியில் என்ன கமெண்ட் இருக்குதோ எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சால்வ் பண்ணணும். உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதில் இந்த இதில் வருது? இதில் எலக்ட்ரானிக்ஸ் பிரச்சனைகளை வந்து ஒவ்வொன்றும் நம்ம போர்டு வாங்கி போடுறோம். போர்டு வாங்கி போட்டு வந்து ஒர்க் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த அமௌண்ட் எல்லாம் நமக்கு தரமாட்டாங்க. அது அந்த ஃபால்ட் எல்லாம் நம்ம மேலே தான் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக வந்து செக் பண்ணி வந்து வாங்கணும். அதுபோக வந்து நம்ம வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு அப்படின்னா அது வந்து பிரச்சனை இல்லைங்க. அது ஏற்கனவே வந்து போர்டு வாங்கிட்டு வந்து படிச்சுட்டு மாட்டோம். அதை கண்ணில் பார்க்குற கண்ணுக்கு இது மாதிரி மைண்டு சின்ன வேலைகள்லாம் இருக்காது. அது வந்து நார்மல் வேலை தான். ஏற்கனவே வாஷிங் மிஷினை பிரிக்கிறோம், என்ன போயிருக்குன்னா அந்த கான்செப்ட் டெஸ்ட் பண்ணிட்டு உடனடியாக ரிலீஸ் பண்ணிட்டு அந்த வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜில் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனைகள்லாம் பிரச்சனைகள் இல்லை. டிவியில் வந்து அதிகமாக டிவியில் வந்து ஒன்று ரெடி பண்ணி போட்டோம்னா குறைஞ்ச வச்சு 10 வருஷத்துக்கு மேலே ஓடணும்னு எதிர்பார்ப்பாங்க மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அது இப்போ வர்ற எல்இடி வந்தது பிறகு வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க. அது அவங்களுக்கு எல்லா புரிதலும் இருக்கிறதுனால இப்போ டிஸ்பிளே இப்போ ஏற்கனவே டிவியோட டிஸ்பிளேன்னா இப்படிதான், இதனால கதை என்ன இவ்வளோதான் லைஃபாக இருக்குன்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்டு போயிடறாங்க. முதல்ல புரிதல் இல்லாமல் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் பிரச்சனைகள் எல்லாமே வந்தது. இப்போ புரிதல் இருக்கிறதுனால மக்களுக்கு புரிதல் இருக்கிறதுனால எந்த வர பிரச்சனை இல்லாமல் நல்லா போயிடும். சரி சரி, நன்றி. Hello, myself Kavin, working as an AI engineer in Appian Technologies. In starting, I have studied about the AI, like on the growing phase, day to day, the AI technology has been changing every day. But from nowadays, we need to upgrade ourselves to serve on the IT company. We need to upgrade ourselves. The first skill we need to increase is upgrade technologies. Like we need to daily learning is the best way to upgrade ourselves. Like we need to study not from the working hours. We need to sit for another 2 hours to learn ourselves to grow our career. Like from the 1 year of my journey, the learning is the key value I have found. கரெக்டாக ஒரு நீங்கள் என்ன மாதிரி என்ன மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டெலிவரி பாயாக இருக்கேன், புக்கிங்லேயே இருக்கேன். உங்களை நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பார்த்துருக்கீங்க? இப்போ வந்து நம்ம திடீர்னு சென்னை புக் பண்ணுறோம். அது திடீர்னு என்ன மிஸ் அவுட் ஆகி நாமக்கல் போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, பார்ட்டி நம்ம கூப்பிடுவாங்க, புக் பண்ணுவாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி ஏன் அங்கே போகல அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கூப்பிட்றப்ப நம்ம ட்ராக் பண்ணி அவங்க புக்கிங் பண்ணி கொடுக்குறவங்க அந்த நம்பரை வச்சு நம்ம ட்ராக் பண்ணுவோம். எங்கே இருக்கு இந்த மாதிரி நம்ம மிஸ் அவுட் ஆகிடுச்சுங்க, அந்த பிரச்சனையை எப்படி ஓவர் கம் அந்த சால்வ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் அவங்க நீங்கள் ட்ராக் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அந்த கொரியருக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா இல்லை அதுக்கு அவங்களே தெரிஞ்சிடும். அவங்க போய் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் டெலிவரி ஆகிடும். மாதிரி போய் சென்னை போய் டெலிவரி ஆகிடும். டெலிவரி ஆச்சுன்னா அவங்க கூப்பிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே, தேங்க்யூ.